தமிழகத்தில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியது கொந்தளிப்பை ஏற்படுத்தி கண்டனத்தை சம்பாதித்துள்ளது. ஒடிசா தேர்தலின் போதும் தமிழர்களை திருடர்கள் என சித்தரிக்கும் வகையில் பிரதமர் மோடி பேசியதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது தமிழர்கள் வெர்சஸ் பீகாரிகள் என பிரிவினையை தூண்டும் வகையில் இருப்பதாக விமர்சனத்தை தேடி தந்துள்ளது. தமிழ்நாடு डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. பீகார் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர்கள் பீகாரிகளை அவமதிக்கிறார்கள், தமிழ்நாட்டில் திமுக தலைவர்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் எனவும், கூட்டணி கட்சியினர் பீகாரிகளுக்கு நிகழ்த்தும் கொடுமைகளை பார்த்து கொண்டு ராஷ்டிரிய ஜனதா தளம் அமைதியாக இருக்கிறது எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற பிரதமர் மோடியின் ஸ்டேட்மெண்ட் அதிர்வலைகளை கிளப்பி உள்ளது. तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं और बिहार में आरजेडी क्या करती है? தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் அதில் கணிசமானவர்கள் பீகாரிகள் தான். அதாவது பீகார் மாநிலத்தில் போதிய அளவு வேலை வாய்ப்புகள் இல்லாத சூழலில் அங்கிருந்து இளைஞர்கள் தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்து ஹோட்டல், கட்டுமானம் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் பெருநகரங்களில் மட்டும் வேலை செய்து கொண்டிருந்த பீகாரிகள் உள்ளிட்ட வட மாநிலத்தவர்கள் தற்போது கிராமங்களிலும் கூட வேலை செய்து வருகின்றனர். இந்த சூழலில் பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடியே பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த ஆண்டு ஒடிஷா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்ற போதும் இதே மாதிரி தமிழர்கள் குறித்து பிரதமர் மோடி சர்ச்சையாக பேசியது விவாதத்திற்குள்ளானது. ஆளும் பிஜு ஜனதா தளம் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என முடிவு செய்த பாஜக அம்மாநிலத்தின் அப்போதைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசாக அறியப்பட்ட வி.கே. பாண்டியனை குறிவைத்து பிரச்சாரம் செய்தது. ஒடிஷாவின் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையின் சாவி தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது என பிரதமர் மோடி பேசியது பூதாகரமானது. பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறைக்கான சாவியை வி.கே. பாண்டியன் தான் எடுத்து வைத்திருக்கிறார் என்ற அர்த்தத்தில் பிரதமர் மோடி பேச தமிழர்களை திருடர்கள் என சித்தரிப்பதாக திமுக தரப்பில் கடும் கண்டனங்களும் எழுந்தன. அதே தேர்தலில் ஒரு தமிழன் ஒடிஷாவை ஆளலாமா என கேட்டு சர்ச்சையை கிளப்பினார். அப்போதே பிரிவினையை தூண்டும் வகையில் பிரதமரும் மத்திய அமைச்சரும் பேசியிருப்பதாக விவாதங்களும் எழுந்தன. அதே வரிசையில் தமிழர்களின் உணவு முறையை கிண்டலடிக்கும் வகையில் பாஜக தேர்தல் பிரச்சார வீடியோ வெளியிட்டதும் கடும் கண்டனத்திற்கு ஆளானது. பிரதமரின் பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அனைவருக்குமான பிரதமர் என்ற பொறுப்பில் இருப்பதை மறந்து மோடி பேசி வருவதாக சாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை பிரதமர் இழந்துவிடக் கூடாது எனவும் விமர்சித்தார். தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய மு.க. ஸ்டாலின் தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை உண்டாக்கும்படி நடந்து கொள்வதாக காட்டமாக பதிலடி கொடுத்தார். முதலமைச்சரின் கண்டனத்திற்கு பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பீகாரிகளை பார்த்து கழிவறை கழுவ வந்தவர்கள் என்றும் பானிபுரி விற்க வந்தவர்கள் என்றும் திமுகவினர் வசைபாடிய போது வேற்றுமையில் ஒற்றுமை தெரியவில்லையா என கேள்வி எழுப்பினார். அத்தோடு ஆட்சி முடியும் நேரத்திலாவது இரட்டை முகம் வேடத்தை களைந்து தமிழக மக்களின் தேவைகளை பார்க்குமாறு தெரிவித்துள்ளார். பீகாரில் உள்ளவங்களை இங்கே நமது முதலமைச்சர் ஏற்கனவே பேசியிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதலமைச்சர் பேசினது தான் மேற்கோள் காட்டுகிறாங்களே தவிர பீகாரிகள் இங்கே வந்தேரிகள் யாரும் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் பேசினதை நீங்க மறந்துட்டீங்க. அதைத்தான் மேற்கோள் காட்டி பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதாக உத்தரப்பிரதேச பாஜகவை சேர்ந்த நபர் போட்ட பதிவு சமூக வலைத்தளத்தில் தீயாக பரவ கடைசியில் அது வதந்தி என கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பீகார் தொழிலாளர்கள் ஆங்காங்கே தாக்கப்படுவதாக சம்பந்தமே இல்லாத பழைய வீடியோக்கள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் வசிக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. பின்னர் வதந்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த பின்னர் பதற்ற நிலைமையை சீராக்க முடிந்தது. திமுகவினர் மீது பிரதமர் நரேந்திர மோடி வைத்த குற்றச்சாட்டை ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் என திமுக மடைமாற்றம் செய்கிறது என பாஜக தமிழர்களை அவமானப்படுத்தி பிரிவினையை தூண்டும் வகையில் பிரதமர் பேசியிருப்பதாக திமுகவும் என குற்றம் சாட்டி வருகிறது.
சமீப காலமாகத்தான் வடக்கு தெற்கு என்ற பிரிவினை பார்ப்பது குறைந்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் தற்போது முன்வைக்கப்படும் கருத்துகள் மீண்டும் வடக்கு தெற்கு பிரிவினையை தூண்டும் வகையில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது.